ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்ட காரியமா இருக்குது என்றால் அதோட வாழ்க்கையில கிரியை செய்கிறவர்களா இருக்கிறது. ஆமென். அது உள்ளே வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிறவர்களா இருக்குது. அநேக காரியங்களை நம்ம இந்த நியூஸ் மூலமா நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நேற்று இடத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் பார்த்தோம். ஸோ நமக்குள்ள ஒரு தாட் இருக்கும், யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி. பட் ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகுது, நமக்கு சாதகமாகவும் நம்ம நினைச்ச காரியங்கள் நடப்பதில்லை. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது, ஒரு சோர்வு உண்டு. இதே மாதிரி நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம், நிறைய காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். ஆனா பல நேரத்தில் நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கிறது, சம்டைம்ஸ் நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்காமல் போகிறது. இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்பது மிகவும் மிகவும் முக்கியமானவை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை ஒரு ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அது ஆண்டவர் சொல்றாரு, ஜீவாப்பம் நானே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றால் ஆதிலே வார்த்தை என்னது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆமென். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட வார்த்தையை கேட்பதற்காக நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஆவலோட வந்திருக்கிறோம். இந்த நாளிலே அந்த வார்த்தையை கேட்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்பது போல கண்களை மூடி செபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. அடியினை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் நீர் ஆண்டவரே எங்களோடு ஈடுபடுவீராக. எல்லாம் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு மாத காலமாக நாம ஆண்டவர் சொன்ன, இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்துல நம்ம கேட்ட பிரகாரம் கோதுமை கலை இதை குறித்து நாம என்ன பண்ணோம், தியானித்தோம். ஸோ கோதுமையும் கலை என்றால் என்ன அப்படிங்கிறத அருமையான அண்ணன் ரொம்ப அருமையா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு முந்தின வாரத்துல நாம கேட்ட வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 30, 60, 100 பலனை கொடுக்கும் என்று சொல்லி, விதை விதைக்கும் பொழுது அது எந்த இடத்துல விதைக்கப்படுகிறதோ, பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதைக்கும் பொழுது அது என்ன பண்ணுது, நம்மளுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலனை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊமைகளாய் சொன்ன காரியங்கள் நிறைய அவர் யூஸ் பண்ண ஒரு பொருள் என்ன அப்படின்னா விதை. அவர் பாத்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவரு விதையை குறித்து நிறைய ஒரு 3 ஊமைகளை அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு விதை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனுஷன் விதை விதைக்கும் பொழுது அவன் கற்பாறையில விழுகிறது, வழியின் அருகில விழுது. அப்ப என்ன பண்ணுது, பறவைகள் அதை சாப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கற்பாறையில வளரும் போது அது சரியான ஒரு ரூட் இல்லாதனால அது காஞ்சி போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முட்களின் நடுவுல விதைக்கப்படும் பொழுது அது என்ன ஆகுது, நெரிசலின் மத்தியிலே அது விளையாமல் போகுது. ஆனா பண்படுத்தப்பட்ட நிலத்திலே அது விதைக்கப்படும் பொழுது அது என்ன பண்ணுது, 30, 60, 100 பலனை கொடுக்கிற என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் கடுகு விதைங்கிறது ஒரு சின்ன ஒரு விதை. அப்படி என்றால் என்ன பண்ண, அந்த ஒரு வசனம் என்கிற அந்த ஒரு விதை நமக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, கடுகு விதை விதைக்கும் பொழுது சின்னதா இருக்கும், ஆனா வளரும் போது அது எப்படி இருக்குதான், ஒரு பெரிய ஒரு மரமாக மாறுகிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் அந்த இடத்துல என்ன பண்றாங்களா, பறவைகள்லாம் என்ன பண்ணுதோ அந்த இடத்துல உட்காருகிறது, இலைப்பாறுதல் அடைகிறது என்று சொல்லி வேதத்துல. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் ஒரு சிறிதா இருந்தாலும் அது நம்மளுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யும் பொழுது மரம் போல என்ன பண்ணுகிறது, அது மாறுகிறது. அதை விட ஒரு வித்தியாசமான ஊமையை ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு. இதை படிக்க 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 இது எப்படி நான் ஆண்டவரே நான் சொல்ல போறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு டஃபா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் வார்த்தையில கொடுத்தனால அதையும் நான் உங்க இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 26 29 வரை. பின்னும் அவர் அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமா என்ன பண்றதான், விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு நிலத்துல விதையை விதைக்கிறான், நைட்டு தூங்குறான், விழித்து பார்க்கறான், என்ன ஆகுது, அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்படியாக இருக்கிறது சொல்லி நம்ம பாக்குறது. எப்படி யோசிக்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் டிஸ்கவரி சேனல் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த டிஸ்கவரி சேனல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீடை அவங்க என்ன பண்ணுவாங்க, விதைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வளர்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் ஆகும். ஆனா அந்த கேமரா அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட காமிக்கும் போது எப்படி காமிப்பாங்க, ரொம்ப அப்படியே ஸ்பீடா வளர்ற மாதிரி, அதாவது ஃபாஸ்ட், அது பாக்குறதுக்கே நமக்கு ஆசையா இருக்கும். அது அழகா அப்படி வளர்ந்து
அது அப்படியே பெருசாகி ஒரு கதிராகி அப்புறம் ஒரு பயிராகி. ஸோ அது பார்க்கும்பொழுது, ஆனா அதுக்கான டைம் எடுத்துக்கிட்ட நேரம் ஆல்மோஸ்ட் 6 months. ஆனா அதை காமிக்கும் போது எப்படி இருக்கு, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த இமேஜினேஷன் எனக்கு இங்கதான் இதை வாசிக்கும் போது எனக்கு தெரியுது. எப்படின்னா, ஒரு மனுஷன் விதையை விதைக்கிறான், நிலத்துல விதைக்கிறான், தூங்கிடுறான், ஏஞ்சி பார்க்கும்போது என்ன ஆகுது, அது விதை முளைத்து பயிராகிறது. அப்படின்னா மனுஷனோட வேலை அவ்வளவுதானா? அதான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்ல வராரா? அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்ல வராரா? அதுக்கான வேலையெல்லாம் அவன் செஞ்சிருப்பான். தூங்கி ஏஞ்சிருப்பான், அதுக்கான நீர் பாய்ச்சல் என்ன பண்ணிருப்பான், நீர்லாம் பாய்ச்சிருப்பான், அதுக்கான உரத்தெல்லாம் போட்டிருப்பான், எல்லாமே செஞ்சிருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஆகும், பயிரை கொடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அவன் எதை பத்தி கவலைப்படல. விதையை விதைத்து அவன் தூங்கி ஏந்திரிக்கும் போது அவனுக்கு தெரியாத விதமா என்ன பண்றான், அவனுக்கே தெரியலையா. நம்ம வீட்டுல குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு கெஸ்ட் வராங்க, வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்க்கும்போது, என்னப்பா இப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி, ஏப்பா பார்க்கும்போது ரொம்ப குட்டி குழந்தையா இருந்துச்சு, இப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும்போது எப்பா நல்லா வளர்ந்துட்டாயா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நம்ம கூட இருக்கிற நமக்கு அந்த குழந்தை வளருது நமக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் பார்க்கும் பொழுது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நினைக்காத வண்ணமா எப்படியாவது நமக்கே தெரியல என்ன பண்ணுதான், விதை வளருகிறது. விதை என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, வசனத்தை நம்ம விதைக்கும் பொழுது அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துல, பண்படுத்தப்பட்ட நிலம் என்றால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இருதயத்துல விதை என்கிற அந்த வசனத்தை விதைக்கும் பொழுது, அதன் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, எதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். அது என்ன பண்ணும், தானாய் பலன் கொடுக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு? 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அது தானாய் என்ன பண்ணுமா, பலன் கொடுக்கும். அது எப்படி தானாய் பலன் கொடுக்கும்? ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான். அப்ப அவன் போய் டெஸ்ட் பண்றானா, இந்த விதை நல்ல விதையா கெட்ட விதையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்னி லேப்ல கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி, இது நல்ல விதையா தான் இருக்கும், நல்ல விதையா இருந்தா விதைப்பேன், கெட்ட விதையா தான் தூக்கி போடுறான். அப்படிலாம் அவன் விதைக்கிறதே இல்லை. அவன் என்ன பண்றான், விதைய விதைக்கிறான். விதைத்ததுக்கு அப்புறமா அவன் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறானா விவசாயி, அது எப்படிடா வளருது, அது எப்படி முளைக்கும், அது எப்படி பயிர் கொடுக்கும், அது எப்படி கதிரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறானா? இல்ல. அவன் விதைத்து விட்டு அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, தானா என்ன பண்ணும், பலன் கொடுக்கும். அதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சொல்றாரு. நீ விதையை விதைச்சிட்டு நீ அமைதியா இரு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய், மத்தபடி எதை பத்தி நீ கவலைப்படாத, அது தானா என்ன பண்ணும், வளரும். ஏன்னா வளர செய்கிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. விதை விதைக்கிறது மாத்திரம் தான் நம்மளுடைய வேலை. ஆனா ராஜ்யத்தை வளர செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஐயோ, ராஜ்யம் எப்படிப்பா வளரும்? ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்றாரு, அவர் சொன்ன முதல் வசனம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூத ஜனங்களால அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, அவருடைய ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமையாக அவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அவர்களுக்கென்று ஒரு மேசியா, ஒரு ராஜா நமக்காக வருவாரு, நம்மளை விடுவிப்பாரு, ஒரு சண்டை போட்டு ரோமர் சாம்ராஜ்யத்தை அவர் அழித்து நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணுவாரு, அவர் உருவாக்குவார் என்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் யூதர்கள் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு யூத ஜனங்களால அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவனாடா எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ராஜாவே வேற. எனக்காக சண்டை போட்டு அவர் என்ன பண்ணார், எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை, எனக்குன்னு ஒரு ராஜாவா அவர் வருவார் அப்படின்னு சொல்லி. ஆனா யூத ஜனங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கப்பா, பரலோக ராஜ்யம் எங்க வந்துருச்சு, இங்க உங்களுக்குள்ள வந்துருச்சு, சமீபமா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இங்க இருக்குது, நமக்குள்ள இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. அவர் அநேக அற்புதங்களை செஞ்சாரு. குருடர்களை பார்வையை செய்தாரு, செவிடர்களை கேட்க செய்தாரு, மரித்தோரை எழுப்ப செய்தார். ஆனா அதை விட முக்கியமான ஒரு சுவிசேஷம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புதல். யோவான் ஸ்நானன் இந்த உலகத்துக்கு வரும்போது சொன்ன காரியம் மனம் திரும்புதல். மனம் திரும்புவதற்கான ஏற்ற கனிகளை என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற மைய கருத்து என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இதே ஊமைகள் 3 ஊமைகளாக ஆண்டவர் சொல்றாரு. கடுகு விதைக்கு ஒப்பா சொல்றாரு. இரவில் தூங்கி பகலில் எழும்பும் போது அது என்ன பண்ணுதான், பயிரிடுகிறேன்னு சொல்ற அந்த ஊமையை சொல்றாரு. 30, 60, 100 பலனை கொடுக்குறன்ற அந்த ஊமைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. சம்டைம்ஸ் நம்மளோட அற்புதங்களை பார்க்க முடியும், சம்டைம்ஸ் ஆண்டவர் செய்யற அற்புதங்கள் நம்மளால பார்க்க முடியாது. இன்றைக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னா, அன்சீன் மிராக்கிள். அன்சீன் மிராக்கிள், ஹவ் காட்
grows his kingdom. தேவனுடைய ராஜ்யம் எப்படி வளருகிறது என்றால் அது நம்மளால பார்க்க முடியாது, அது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. தேவனுடைய வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறதா, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள என்ன பண்ணும், கிரியேட் செய்யும். இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து 26 29 வாசிக்கும் பொழுது மனுஷனுக்கும் தேவனுக்கும் என்ன வேலை என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். மனுஷனுடைய வேலையை நம்ம பார்க்கும் பொழுது வசனம் 26 சொல்லும் போது அவன் என்ன பண்றான், விதைக்கிறான். நம்முடைய வேலை என்ன, விதைக்கிறான். வசனம் 29 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆட்களை அனுப்பி அவன் என்ன பண்றான், அறுவடை செய்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். விதைக்கிறான், அறுவடை செய்கிறான். இதுக்கு இடைப்பட்ட வேலையில நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, வளர செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமே, ராஜ்யத்தை வளர செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. எப்படி இருக்குன்னா, the growth of God's kingdom quite miracle. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே, மனுஷன் விதைக்கிறான், அறுக்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதை வளர செய்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் டீப்லி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். அப்படி என்றால் டீப்லி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ்னா முற்றிலும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. எப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில முற்றிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நம்ம வேதத்துல வாசிக்கும் போது சொல்ற, பவுல் என்ன பண்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. பவுலோட வேலை என்ன அப்படின்னா, அவன் நான் நட்டேன், அவர் என்னோடதுன்னு சொல்லவே இல்லை. அப்போலோ என்ன பண்ணாரு, நீர் பாய்ச்சினாரு, ஆனா விளைய செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம நட்டால் போதும், நீர் பாய்ச்சினா போதும், வளர செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரும் பொழுது என்ன அப்படின்னா, முற்றிலுமாக ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அது கொண்டு வர முடியும். அது எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பது அப்படின்னா அவர் பெருசாலாம் ஒண்ணுமே சொல்லல. தேவனுடைய ராஜ்யம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் அப்படி என்றால் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படி சொன்ன, எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். நிலமானது எப்படி இருக்குமா, முன்பு முளையும். ஒரு விதையை விதைக்கும் பொழுது அந்த இடம் விதைத்ததுக்கு அப்புறம் அந்த இடம் எம்டியா தான் இருக்கும். விவசாயி பார்க்கும் பொழுது அந்த இடம் எம்டியா தான் இருக்கும், அங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு 1 or 2 days கழிச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு முளை உருவாகும். முளை உருவாகும் போது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆஹா, நம்ம விதைச்ச விதைக்கு ஒரு சின்ன பலன் கிடைச்சிருக்கு. இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள செயல்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு பெரிய ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படி இல்ல, தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில கிரியேஷன் வாசன் அப்படிதான் சொல்லு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் முளைகிறது, அடுத்தது அதற்கான நீர்ப்பாய்ச்சல் எல்லாமே பண்றான். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது என்ன வருது, பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எப்படி என்றால் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அவன் இயேசுவோடு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், டிராவல் பண்ணி கொண்டே இருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்படும் போது அதன் பிறகு 120 பேர் என்ன பண்றாங்க, சேர்ந்து மேற்கூரையில் என்ன பண்றாங்க, அவங்க ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதன் பிறகு பேதுரு என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே அந்த இடத்துல எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அங்க ரட்சிக்கப்பட்டதுக்கான காரணம் பேதுருடைய பிரசங்கமா இல்ல ஆண்டவருடைய காரியமா, ஆண்டவர் நடத்தின அற்புதமா? இது முற்றிலுமாக பேதுரு செய்த காரியம் தான். வசனத்தை அவன் விதைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1:20 வாசிக்கும் வசனத்தை மாத்திரம்தான், ஆண்டோடைய வசனத்தை மாத்திரம்தான் அவன் சொல்றான். அந்த இடத்துல 3000 பேர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுறான். அப்படி ஒரு பிரசங்கத்தை அவன் கொடுத்திருப்பான்னு எனக்கும் தெரியல. எப்படி அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை பேதுரு என்ன மாதிரியான ஒரு பிரசங்கத்தை அவர் கொடுத்திருப்பாரு எனக்கு தெரியல. என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டோடைய வசனத்தை என்ன பண்ணிருப்பாரு, அவர் சொல்லியிருப்பார். தேவனுடைய வசனத்தை அவர் சொல்லியிருப்பார். சொன்னதுனால 3000 பேர் ரட்சிக்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போய் பிரசங்கம் பண்றாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சோ பேதுருடைய 2 பிரசங்கத்தினால 8000 பேர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இதற்கு காரணம் பேதுரு தானே. பேதுரு என்ன பண்றாரு, வசனத்தை விதைக்கிறார். வசனத்தை என்ன பண்றாரு, தேவனுடைய வசனத்தை ஜனங்கள் மத்தியில விதைக்கும் பொழுது
அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, பலனை தானாக என்ன பண்றாரு, கொடுக்கிறார். பின்னாடில இருந்து ஒரு சக்தி, பின்னாடில இருந்து ஒரு பவர். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஜனங்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை, டீப்லி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து கொண்டு வர. நம்ம கூட இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் தான் மாற்றத்தை கொண்டு வரேன், நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தோல்விதான் வரும். நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் நிறைய விஷயங்களை நம்ம கைக்குள்ள எடுத்துக்கிட்டு என்னால் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகுது. நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஒரு 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 கட்டாயத்தினால நம்ம என்ன பண்றோம், தள்ளப்படுறோம். அதுக்கு மாத்திரம் இல்ல, கடைசி நிமிஷத்துல நமக்கு ஒரு பயம் உண்டாகுது. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ விதையை மட்டும் விதைத்துட்டு நீ என்ன பண்ணு, அமைதியா இரு, அவர் என்ன பண்ணுவாரு, வளர செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது. நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணிட்டு நம்ம விசுவாசிக்காதனால, நம்பிக்கை வைக்காதனால நம்ம அதை குறிச்சே கவலைப்பட்டுட்டே இருக்கோம். என் வாழ்க்கையில ஏன் இது நடக்க மாட்டேங்குது, என்னோட வாழ்க்கையில ஏன் இது செயல்பட மாட்டேங்குது, நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனே, நான் இத்தனை நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, ஆனா இதுக்கான பலன் வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் பலன் வர மாட்டேன். இங்கேயும் சொல்லி பாக்குறேன், அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க, இங்க இருக்க நான் எத்தனையோ இடத்துக்கு போய் நான் ஜெபம்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்குள்ள அந்த பலன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். முதல்ல அந்த அப்படி பேசுகிற காரியத்துல நம்ம முதல்ல நிறுத்துவோம். அப்படி பேசுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தும் பொழுது விவசாயி எப்படி அந்த நிலத்துல அந்த விதையை வைக்கும் பொழுது அவன் நம்பிக்கை வைத்தானோ, அதே போல நம்மளும் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக. எனக்கு வேதத்துல மிகவும் பிடித்த ஒரு வசனம் என்னன்னா, சங்கீதம் 37:5 வசனத்துல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாரு, அவர் என்ன பண்ணுவாராம், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கையை வைக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம இல்ல, கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். பாஸ்டர் அல்ல, ஊழியர்கள் அல்ல, அவங்க எல்லாரும் நமக்கு என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, நமக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறாங்க. ஆனா காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், விளையை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள உருவாக வேண்டும். வசனங்கள் நமக்குள்ள கொடுக்கப்பட, காலையில கூட நம்ம ஆராதனை வேளையில கூட நம்ம பாடலை பாடும் பொழுது, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததினால் சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்யாது அப்படி என்றால், ராஜ்யம் எனக்குள்ள எப்பயோ வந்துருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ராஜ்யம் எனக்குள்ள வந்தது. ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்கும் பொழுது நமக்குள்ளே அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு டீப்லி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். அல்லேலூயா. 1483 வருஷம் 14th centuryல பாத்தீங்கன்னா, உலகத்தை ஒரு சபை தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். நம்ப முடியுதா நம்மளால? இந்த உலகத்தை ஆளுகை செய்தது எது? சபை. ரோமன் கத்தோலிக்க சபை இந்த உலகத்தையே என்ன பண்ணிச்சான், ஆளுகை செய்து கொண்டிருந்ததான். சபை என்ன சொல்லுதோ அதான் ராஜாவும் கேட்பாரு. ஒருவேளை சபை சொல்றத ராஜா கேட்கல அப்படின்னா, அவனுடைய பசங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்களா, கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பேப்டிசம் கொடுக்க மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்துல 14வது செஞ்சுரியில சபை ஆளுகை செய்து கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மார்ட்டின் லூதர் அப்படிங்கிற ஒரு மாங்க் இருந்தார். ஒரு போதகர், ஒரு பிரீஸ்ட்னு சொல்லலாம், இல்ல ஒரு ஃபாதர்னு சொல்லலாம். அவரு அங்க இருந்தார். அப்ப இவங்க எல்லாம் அங்க படித்து கொண்டிருக்க காலத்துல டெய்லி என்ன பண்ணுவாங்களாம், பாவ மன்னிப்பு அங்க கேட்பாங்களாம். நம்ம இந்த ரோமன் கத்தோலிக்கல் எப்படி பாவ மன்னிப்பு கேட்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபாதர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த பாவம் பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனா மார்ட்டின் லூதர் மட்டுமே பாவ மன்னிப்பு 3 மணி நேரம் கேட்பாராம். அந்த ஃபாதர்கிட்ட போய் 3 மணி நேரம் பேசுவாராம். நான் இப்படி செஞ்சேன், எனக்குள்ள நான் செய்கிற நீதி எனக்குள்ள அது ஒரு 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 சாட்டிஸ்பாக்சனே கொடுக்க மாட்டேங்குதுங்க. நான் இவ்வளவு செய்யறேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் வர மாட்டேங்குது. நான் நீதியா தான் வளர்றேன், ஆனா எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி 3 மணி நேரம் யாருக்கிட்ட, அந்த ஃபாதர். அப்ப அந்த ஃபாதரோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். 3 மணி நேரம் ஒரு மனுஷன் போய் அந்த ஃபாதர்கிட்ட பேசும்போது அவரோட நிலைமை இருக்கு. அப்ப அந்த ஃபாதர் என்ன பண்ணான், ஐயோ மார்ட்டின் லூதர் வராயா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியலையே, 3 மணி நேரம் நான் எப்படி நான் அவரோட நான் நேரத்தை இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் ரொம்ப யோசிச்சாராம். அப்போ ஒரு டைம்ல, என்னதான் நான் 3 மணி நேரம் நான் ஃபாதர்கிட்ட போய் நான் இவ்வளவு தூரம் பாவ மன்னிப்பை பத்தி சொன்னாலும், என்னோட நீதி எனக்கு ஒரு 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 சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும், எனக்குள்ள ஒரு திருப்தி இல்லையே, அந்த ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூதர் ரொம்ப யோசித்து கொண்டிருந்தாராம். அப்ப அவர் ரோமர் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது ரோமருக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அங்க ஒரு வசனம் அவருக்குள்ள கிரியேட் செய்தது. ரோமருக்கு எழுதின நிருபம்
1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால என்ன பண்ணிருக்கான், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ நீதி அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, தேவ நீதி தான் நமக்குள்ள என்ன பண்ணுமா, கிரியை செய்யுமா. விசுவாசிக்கும் பொழுது தேவன், என்னோட நீதியோ என்னவோ என்ன பண்ணாது, எனக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஆனா தேவனோட நீதி எனக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தையும் அந்த நிறைவும் எனக்கு கொடுக்குது என்று சொல்லி அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் அவனுக்குள்ளே என்ன பண்ணுச்சான், கிரியை செய்ய ஆரம்பித்தது. வசனம் மார்ட்டின் லூதரோட இருதயத்துல விதைக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. வசனம் விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது என்னோட நீதி அல்ல, இது முற்றிலுமாக தேவனுடைய நீதி. நான் யார்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு சொன்னாலும் ஒரு பிரோஜனம் கிடையாது. எனக்கு நீதியை கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாத்திரம் நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் செய்வார் என்று சொல்லி, அதை விட அவர் சும்மா இல்ல, நிறைய பேருக்கு என்ன பண்ணாராம், அவர் வசனத்தை எழுதி எழுதி ஒவ்வொருத்தருக்காக கொடுப்பாராம், ஷேர் பண்ணுவாராம், ஒரு டிராக்ஸ் மாதிரி கொடுப்பாராம். இவங்க செய்யறது, இந்த சபையில இருக்கிறவங்க செய்யறதெல்லாம் சரியான காரியம் அல்ல, அவர்கள் வேதத்தின் அடிப்படையில அவங்க எதுவுமே செய்யல, இவர்களா ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்தை செய்துக்கணும். எப்படிப்பட்ட ஆட்கள் அவர் எதிர்க்கிறாருன்னா, உலகத்தையே ஆளுகை செய்கிற ஒரு சபையை அவர் என்ன பண்றாரு, சோலோவா ஒரே மனுஷன் என்ன பண்றாரு, ஒரு சபையை அவர் எதிர்த்து நிற்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு ஹிட்லரை ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறான், ஒரு ஜெர்மன்ல ஒரு பயங்கரமான ஒரு தலைவன் ஹிட்லரை ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறான்னு எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல சபை இருந்தது ஒரு காலத்துல, 14வது செஞ்சுரியில. அப்ப அவர் ஒவ்வொருத்தருக்காக சொல்லும்போது அங்க ஒரு ஏதோ ஒரு மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி, ஒரு ரீஃபர்மேஷன் ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல ஒரு சலசலப்பு உண்டாகுதுன்னு சொல்லி, யாருப்பா இப்படிப்பட்ட ஒரு சலசலப்பை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, மார்ட்டின் லூதர்ங்கிற ஒரு பேரை கேள்விப்பட்டோன்னா அவர் என்ன பண்றாங்க, ஆலோசனை சங்கத்திற்கு என்ன பண்றாங்க, அவரை கொண்டு வராங்க. அப்ப அந்த ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வந்த உடனே, மார்ட்டின் லூதர், நீ பண்றது சரியில்லை, நீ ஜனங்களை தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருக்க, குழப்பிட்டு இருக்க, சோ நீ இதை நிறுத்தணும், இல்லைன்னா உனக்கு தேவையான தண்டனை நாங்க என்ன பண்ணுவோம், கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சங்கத்துல இருக்கிற எல்லா ஃபாதர்ஸ், பிரீஸ்ட், பாஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்ப மார்ட்டின் லூதர் என்ன பண்றாரு, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அவர் என்ன பண்றாரா, ஒரு ஃபேமஸான வேர்டு மார்ட்டின் லூதர் சொன்னார், ஹியர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி, நீங்க பண்ற காரியங்கள் தேவனுடைய வசனத்திற்கும் இந்த வேதற்கும் புறம்பான காரியங்கள், இதற்கு நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன், துணை போக மாட்டேன், ஹியர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்கும் பொழுது, அவருக்கு எப்படியாவது ஒரு தண்டனை கொடுக்கும் பொழுது, மார்ட்டின் லூதருக்குன்னு ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்களாம். அவருடைய வசனத்தை, அந்த வேதத்தின் அடிப்படையில் சொன்னப்பட்ட வசனங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சில ஜனங்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறதுனால அவர்களுக்கு மார்ட்டின் லூதருக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, தண்டனையை கொடுக்க முடியல. ஜஸ்ட் வார்ன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மார்ட்டின் லூதரை விட்டுட்டாங்க. அதோட அவர் சும்மா இருந்தாரா, இல்ல, அவர் தொடர்ந்து என்ன பண்ணாரு, இன்னும் ரொம்ப அவர் என்ன பண்ணாரு, வேகமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. வசனத்தை எழுதி எழுதி ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு, ப்ரீச் பண்றாரு. ஜனங்கள் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அவர் என்ன பண்றாரு, வசனத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு, விதைத்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல, அது வரைக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ரோமன் கத்தோலிக்கத்துல இருந்து பிரிந்ததுதான் இந்த ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கும்போது ப்ராட்டஸ்டன்ட் எல்லாம் வரல, அவர் வரும்போது ரெஃபர்மேஷன் தான் நடந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சீர்திருத்தம் தான் நடக்கப்பட்டதை ஒழிய அந்த இடத்துல ப்ராட்டஸ்ட், அவர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புது டினாமினேஷன் உருவாக்கப்பட்டது, வேதத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டது. அப்ப மார்ட்டின் லூதர் ஒரு இன்டர்வியூ எடுத்தாராம் ஒருத்தர். அப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது மார்ட்டின் லூதர், நல்லா கவனிங்க, மார்ட்டின் லூதர் அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது, இது எப்படி உங்களால முடிஞ்சு, இவ்வளவு ஜனங்களை நீங்க மாத்திருக்கிறீங்க, எப்படி உங்களால முடிஞ்சு, இவ்வளவு பெரிய ஆதிக்கம், இவ்வளவு பெரிய டாமினேஷன் இந்த உலகத்துல இருக்கும், ராஜாக்களும் சபைகளும் சேர்ந்து டாமினேட் பண்ணும்பொழுது நீங்க எப்படி இப்படி மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், சர்க்காஸ்டிக்கா பதில் சொல்றாராம் அவர், நான் ஒண்ணுமே செய்யலைங்க, நான் பண்ணது வெறும் வசனத்தை மட்டும், வேதத்துல இருக்கிற வசனத்தை மட்டும் ஜனங்களுக்கு கொடுத்தேன், ஜனங்கிட்ட கொடுத்து நான் தூங்க போயிட்டேன், இப்படிதான் சொன்னார். உண்மையில ஜனங்களுக்கு நான் வசனத்தை கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், தூங்க போயிட்டேன், வேற ஒண்ணுமே நான் செய்யல, திரும்ப தூங்கி எஞ்சி வந்தேன், வசனத்தை நான் என்ன பண்ணேன், கொடுத்தேன், ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வளர செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மார்ட்டின் லூதர் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வசனத்தை மாத்திரம் அவர் விதைத்தாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ரிஃபர்மேஷன் என்னாச்சு,
உருவானது. அல்லேலூயா. மாட்டின் நூதரை கொண்டு செய்கிற தேவன் அதே தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் அதோட நிற்கப்பட்டதா? அப்படி இல்ல. தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அது கண்டினியூ ஆகிக்கொண்டே தான் இருக்கிறது. இதுல நம்ம லைஃப் அப்ளிகேஷன் எப்படி பண்ண போறோம்? இதோட நான் முடிக்க போகிறேன். லைஃப் அப்ளிகேஷன் எப்படி அப்படி என்றால், நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க போகிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஷாሎም கம்யூனிட்டி சபையில நாம் எல்லாரும் ஒரு அங்கத்தினர் இருப்பதற்கான ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்காக நாம் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்கு எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், நம்ம சபையில நம்ம நினைச்சிருக்கோம், நான் சின்ன வேலை தான் பாக்குறேன், நான் வந்து என்ன பண்றேங்க, சும்மா நான் சேரை தாங்க போடுறேன், நான் வந்துட்டு சபையில வந்து ஒரு பாய் தான் போட்டுட்டு இருக்கேன், மைக் தான் செட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மிக்சர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஸ்பீக்கர் தான் சும்மா செட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் என்னோட வேலை, மற்றபடி ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஆனா அதுவே ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. இவன் ராஜ்யத்திற்குன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? சபையில இப்படிப்பட்ட வேலைகள் அவன் செய்யலாம், வேற யார் செய்வா? அவன் செய்யலாம், வேற யார் செய்வா? அவன் தான் செய்கிறான். அந்த வேலையை ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்ப நம்ம என்ன பண்ணோம், என்னுடைய பர்சனல் லைஃப் மாத்திரம் இல்ல, இந்த ஷாሎም கம்யூனிட்டி சபையோட சேர்ந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நாம என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவர் என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? சோ ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்பட்ட டாஸ்கை நம்ம என்ன பண்றோம்? அதை சின்சியராக செய்யும் பொழுது, அதை நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ராஜ்யத்தை ஒவ்வொரு நாளும் வளர செய்கிற தேவனா இருக்கிறார். சோ இததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமா சொல்றாரு. நீ விதையை விதிச்சுட்டு அமைதியா இருப்பா, தூங்கி ஏந்திரி, அது என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு தானா நடக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஐயோ எப்படி என் நடக்கும், எப்படி என் வாழ்க்கையில இதெல்லாம் சீர்படும்லாம் யோசிக்க வேண்டாம். அவர் சமூகத்துல காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனத்தை வாசித்துட்டு அது மேல நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்முடைய வாழ்க்கையில காரியத்தை வாய்க்கப்படுவார். என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? செய்திருக்காரு. அன்சீன் மிராக்கள் அப்படின்னா நிறைய அற்புதங்கள் நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். நம்ம கண்ணால பார்க்காத அற்புதங்களை ஆண்டவர் நம்ம சுத்தி செஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கும் போது, ஆண்டவர் என்னோட வாழ்க்கை இந்த அற்புதம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செஞ்சிருக்க. நம்ம நீங்க ஒருவேளை நீங்க ஒரு எக்ஸசைஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, என்னோட வாழ்க்கையில அன்சீன் மிராக்கள் எவ்வளவு நடந்திருக்கு. என் தேவன் நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ பார்க்காத அற்புதங்களோட வாழ்க்கையில எத்தனை செய்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்ப்பது மாத்திரம் இல்ல, அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நன்றி பலிகளை செலுத்தலாம். கடைசியில ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வளருகிறது என்று சொல்லி, வெஸ்டர்ன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியே ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாங்களாம். என்ன சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கிறிஸ்டியானிட்டியே ஒளிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேட்டு வளராது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அந்த இடத்துலதான் ஆண்டவர் என்ன பண்றாரோ ஒரு 3-4 பேரை பிக் பண்றாரு. ஜெர்மனில, யூகேல. சோ இப்படிப்பட்ட ஆட்களை பிக் பண்ணி என்ன பண்றாரு? உலகம் முழுவதும் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அப்படிப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் வில்லியம் கேரி. அவர் எங்க வந்தாரு? இந்திய தேசத்திற்கு வந்து அவர் என்ன பண்ணாரு? பைபிள் அவர் என்ன பண்ணாரு? டிரான்ஸ்லேட் பண்ணாரு. தோமா 33 AD ஆண்டவராக இயேசுக்கு சிந்து போதே எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு 45 AD வந்திருக்கலாம், இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். அவ்வளோ வருடங்கள் இருந்த தோமா அங்க இருந்தாரு. ஆனா வில்லியம் கேரி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாச்சு. தோமா வந்தப்ப ஒரு பகுதியில மட்டும்தான், கேரளாங்கிற ஒரு பகுதியில மட்டும்தான் ஒரு மாற்றங்கள் உண்டாச்சு. ஆனா வில்லியம் கேரி வந்தபோது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாச்சு. அந்த வேத வசனத்தை, அந்த வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு இதே போல அநேக மிஷினரிகள் என்ன பண்ணா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரில எந்த கண்ட்ரி கிறிஸ்டியானிட்டி வளராது அப்படின்னு சொன்னாங்களோ அதே கண்ட்ரில இருந்து ஆட்களை எடுத்து ஒவ்வொரு பகுதி, ஆப்பிரிக்கால, யூஎஸ்ஏல, ஆஸ்திரேலியால, நியூசிலாந்துல, அங்க ஒவ்வொரு பகுதியும் மிஷினரிகளை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இப்ப கிறிஸ்டியானிட்டிங்கிறது சுருக்கி இல்ல, குளோபல் கிறிஸ்டியன்ஸா என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் மாற்றினார். விழும், ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ராஜ்யத்தை என்ன பண்றாரு? வளர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்மளும் நிறைய நேரத்துல நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலேயே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த ஜெபாலய தலைவன் பாத்தீங்கன்னா பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அப்ப தொடர்ந்து அந்த வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இனிமேல் நீங்க அவர் என்ன பண்ணாதீங்க, இயேசு கிறிஸ்துவ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்க மகள் என்ன ஆயிடுச்சு, அவள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை உண்டாயிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, வா நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆனா அவங்க நினைச்சு இவர் வந்தனால என்ன பிரயோஜனம் இருக்கு, ஒண்ணு இருக்காது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வைத்து என்ன பண்ண, ஏன்னா அவன் என்னை தேடி வந்துட்டான், என்னை நம்பி வந்துட்டான். அப்ப நான் என்ன பண்றேன், அவன் வீட்டுக்கு போய் அங்க நான் என்ன பண்றேன், அற்புதங்களை செய்யறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த மரித்து போன அந்த சிறு பெண்ணை ஆண்டவர் அவர் எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும் நாம எதை குறித்து கவலைப்பட வேணாம். ஆண்டவரே எனக்கு நிறைய நேரத்துல நம்பிக்கையற்ற சூழல் உண்டாகுது, என்னோட வாழ்க்கையில ராஜ்யம் கிரியை செய்தா வளருகிறதா என்று எனக்கு தெரியல ஆண்டவரே, தெரிய வேணாம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?